ஆனா அதே ராகு பகவான் இப்போ 7க்கு வராரு. 7ஆம் பாவத்துல அவர் வர்றதுனால இது நன்மையா அல்லது தீமையா அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா நன்மை மட்டுமே அதிகம் இந்த இடத்துல. இந்த வீணான சிந்தனைகள், வீணான பயம் வரும்பொழுது என்ன தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல அதிகமாக சாப்பிட்லாம், சாப்பிட்டா ஏதாவது கொஞ்சம் பயம் போகுமோ, சிந்தனைகள் மாறுமோ அப்படின்னு இந்த உணவு மேலே பிரீதிகள் அதிகமாகும். அப்போ அதிகமாக உணவு உட்கொள்ளும் போது என்ன ஆகும்? ஒரு குரு தனகாரகன் அப்படின்றதுனால உங்களுக்கு ஏற்கனவே வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வரும். அரசியல், கலை, சினிமா, இந்த மாதிரி கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் லாபகரமான காலமாக இருக்கும். இவங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். மறைமுகமாக அவங்களுக்கு பலவிதமான லாபங்கள் கிடைக்கும். 7ஆம் பாவத்துல சனி பகவானினுடைய வீட்டில் இருக்கிறதுனால கலத்திரஸ்தானம் வலிமையாகுது. ரொம்ப நாளா உங்களுக்கு திருமணத்துக்கு வரன் பார்க்கறாங்க, ஆனா கிடைக்காம தட்டி போய் கொண்டு இருந்துச்சுன்னா இப்போ உள்ள ராகுவினுடைய பெயர்ச்சியினால உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் கை கொடுங்க. அதனால் 11 மாதத்துக்கு குரு ஓரளவு காப்பாற்றுவார். அப்போ நீங்கள் புரிஞ்சு தெளிவாக இதெல்லாம் நம்ம வச்சுக்கூடாது, இதிலிருந்தெல்லாம் விலகிடணும்னு நினச்சிருந்தால் குரு கொஞ்சம் இப்படி மறைச்சு தடுத்து நிறுத்துவார். இல்லை அதையும் குருவையும் தாண்டி நீங்கள் இந்த பக்கம் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா குரு ஒதுங்கிடுவார், ராகு வச்சு செய்வார். 7ஆம் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் 2026 வரைக்கும் அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சுக்கிரன் உங்களுக்கு 3ஆவது வீட்டுக்கும் தொழில் 10ஆவது வீட்டுக்கும் அதிபதின்றதுனால வேலை சம்பந்தமான விஷயங்களில் பலவிதமான உயர்வுகள் உண்டு. வேலையில் மாற்றங்கள் நீங்கள் ஏற்கனவே வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாற்றங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் 2இல் இருந்த கேதுவுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பரவாயில்லைங்க உங்களுக்கு, அதான் முதல்ல. ஸோ அந்த காலகட்டங்களில் மார்ச் 2026லேருந்து நவம்பர் 2026 வரைக்கும் உங்கள் சூப்பரான காலகட்டமாக இருக்கும். உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசு பணத்துக்காக செலவு வைக்க போகிறோம். ஒன்றும் பண்ண நீங்கள் அர்ச்சனை கூட பண்ண வேண்டாம், கோயிலில் போய் ஒரு செலவு பண்ண வேண்டாம், கையெடுத்து சாமியை கும்பிட்டு வந்தால் போகிற இப்படி அது தானாக நன்மையை கொடுக்கும். இறைவனை பார்த்தால் இறைவன் உங்களை பார்ப்பார், வேறு எதுவுமே நடுவில் விஷயம் இல்லை. சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை 2ஆம் பாவத்தில் இருந்தார் கேது பகவான். 2ஆம் பாவத்திலிருந்து ஜென்மத்திற்கு வருகிறார். அப்புறம் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய சமசப்தமமாக இருக்கக்கூடிய 7ஆம் பாவத்திற்கு வருகிறார். இவரு தான் மாறுறாங்க. முதல் விஷயம், உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல இருந்தார் இல்லைங்களா ராகு பகவான், அவர் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலனை கொடுத்திருப்பார். எப்படி கெடுபலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உண்டான இமேஜ், உங்களுக்கு உண்டான ஒரு கௌரவம், அது எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணியிருப்பார். ஆனா அதே ராகு பகவான் இப்போ 7க்கு வராரு. 7ஆம் பாவத்துல அவர் வர்றதுனால இது நன்மையா அல்லது தீமையா அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா நன்மை மட்டுமே அதிகம் இந்த இடத்துல. இதனால முதல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சுய கௌரவம் முதல்ல உயரும் 7ல் இருக்கக்கூடிய ராகு பகவான். அப்புறம் கூடுதலான ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவானினுடைய சாரம், அதாவது 7ஆம் பாவத்துல சனி பகவானினுடைய வீட்டில் இருக்கிறதுனால கலத்திரஸ்தானம் வலிமையாகுது. அதனால ரொம்ப நாளா ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானால் கூட திருமணம் ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப நாளா உங்களுக்கு திருமணத்துக்கு வரன் பார்க்கறாங்க, ஆனா கிடைக்காம தட்டி போய் கொண்டு இருந்துச்சுன்னா இப்போ உள்ள ராகுவினுடைய பெயர்ச்சியினால உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் கை கொடுங்க. அப்புறம் உங்களை விட்டு விலகி போயிருந்தவங்க, உங்களுடைய ரொம்ப நண்பர்கள் அல்லது உங்களுக்கு ரொம்ப பழகினவங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க அல்லது தொழில் முறையாக இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுக்காரங்க, தொழில்முறை உறவுகள், உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபம், பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த ராகு பகவான் இப்போ 7ஆம் பாவத்துக்கு வர்றதுனால பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்க்கும். பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவியா இருந்தாலும் சரிதான், அவங்கள மறுபடியும் ஒன்று சேர்த்துரும். அப்புறம் இந்த கேது பகவான் உங்களுடைய 2ஆம் பாவத்திலிருந்து ஜென்மஸ்தானத்திற்கு வராரு. இது பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு நியூட்ரல்னு சொல்லலாம். ஆனால் 2இல் இருந்த கேதுவுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பரவாயில்லைங்க உங்களுக்கு, அதான் முதல்ல. ஏன்னா ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால
புதிய வகையான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகளை குறைத்து விடுவார். அதனால புதிய ஏதாவது இடம் மாறலாம், அல்லது புதிய கம்பெனி மாறலாம், புதிய வகையான ஒரு இதை மாற்றுவோம் அப்படின்னு ஏதாவது சிம்ம ராசிக்காரங்க முடிவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு நிதானிச்சு அல்லது இந்த ராகு கேது அடுத்த பெயர்ச்சிக்கு பிறகு அதை செய்யுங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. நல்லா கவனிச்சுங்க, இந்த சமயத்தை ராகுவும் பகை வீட்டில் தான் இருக்காரு, கேதுவும் பகை வீட்டில் தான் இருக்காரு. அதனால நல்லா கவனிச்சுங்க. ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பாக நல்லா யோசிச்சு செயல்படணும் சிம்ம ராசிக்காரங்க. கூட்டு தொழில் செய்பவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா கூட்டு தொழில கவனமாக இருங்க. உங்களுடைய லாபம் உங்களை விட மற்றவர்களுக்கு அதிகமாக பகிர்ந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது, அதுல கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருப்பவர் குரு பகவான். குரு பகவானினுடைய சாரத்துல தான் ராகு பகவான் முதல்ல வராரு. அதனால அந்த சமயத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு 5ஆம் பாவம் ஆக்டிவேட்ல இருக்கு. 5ஆம் பாவத்தை ராகு பகவான் ஆக்டிவேட் பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குரு பகவான் தான். குரு பகவான் புத்திரகாரகன், அது அடுத்த விஷயம். ஆனா புத்திர ஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. இப்ப பாருங்க, ராகுவும் கேதுவும் அவங்களுடைய அந்த இடத்துல இருக்கிறத வச்சு ஒரு பலனை நம்ம பார்க்கிறோம். இந்த பலன் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் எந்த இடத்துல இருக்காங்களோ, ஏன்னா முன்னாடியே சொன்ன பாருங்க, ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர் ராகுவை வைத்தும் கேதுவை வைத்து மட்டுமே பலன் சொன்னா போறோம், 80% அவங்க மார்க் வாங்கிடலாம். 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சொல்ப தன லாபம், சொல்பம்னா கம்மி, என்ன சொற்ப வருமானங்க என்னங்க எனக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது வருமானம் கம்மி, செலவு அதிகம், சொல்ப தன லாபம். பிரயாண அலைச்சலை கொடுக்குறார். வீணா அங்கேயும் இங்கேயும் அலையிறது, ₹1 வேண்டி அங்கேயும் இங்கேயும் இங்கிருந்து அங்கே போனோம், 5 ரூபா கொடுப்பா, இருக்கா அவ்வளோ தூரம் போகிறேன் அப்படிம்பாங்க. போய்த்தான் நாங்கள் நீங்கள் கொடுத்து அதையும் யார் கொடுப்பா அப்படிங்கிற கேள்வி வரும். அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத அலைச்சல் சொல்ப தன லாபத்திற்காக. பயம் உண்டாகும், நமக்கு இனம் புரியாத பயம் மனசுக்குள்ளே, என்ன பண்ண போகிறோமோ, இப்படி தூக்கம் வராது நைட். ஆனால் சில பேர்லாம் என்ன யோசிச்சுட்டே இருப்பாங்க, நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளானைக்கு என்ன பண்ணலாம், படுத்தா அதே தான் ஓடிட்டு இருக்கும் மண்டையில். திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துப்பான், ஏன் தூங்கலையா நீங்கள் வந்து கேட்டால், இல்லை தூக்கம் வரல எனக்கு, 2 மணிக்கு 3 மணிக்கு வெடிக்காதால கொண்டு யோசிச்சுட்டு. அந்த மாதிரி ஒரு வீண் பயம் உடல் நலம் பாதிக்கும். அதனால் இதெல்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக பாதிக்கும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் பிரிவுகளை உண்டாக்குவார். நான் சொன்னல, களத்திரஸ்தானம் திருமணஸ்தானம், கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத தொடர்புகள், அதுவும் வரும். ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், முன்கூட்டியே சொல்கிறேன். ராகுதான் அதுக்குள்ள அதிபதி. அதனால் யாருக்காக இருந்தாலும் ஆண் பெண் இருபாலருக்குமே அந்த அமைப்புகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஏமாந்து கால் வச்சுட்டோம்னா முடிஞ்சது, மீண்டு வர முடியாது. அதனால் குடும்ப பிரிவு உண்டாகும். எச்சரிக்கை, கவனம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டுக்கு பயந்துட்டு சரி இன்றைக்கி இங்கே வேறு எங்கேயோ தங்கிக்கலாம். சில பேர் நண்பர்கள் வீட்டுக்கு போயிடுவான். எத்தனை நாளைக்கு நண்பர்கள் வீட்டுக்கு போக முடியும்? ஏன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகலையா, அவனே கேட்குற வரைக்கும் வச்சுக்கிற அளவு வச்சுக்க முடியாது. ஹோட்டல்லாம் ரூம் எடுத்து தங்கிப்பாங்க, காலையில் வேலைக்கு போவாங்க, போனால் பிரச்சனை வந்துடணும். அங்கே கேட்டால் ஆஃபீஸ் வேலையை அங்கேயே தங்கிட்டேன்னு சொல்லிடுவாங்க. பதில் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் ஏற்படுத்துவார். வீணான பயம். இப்போ வீணான பயம் அப்படின்னா எதிர்பாராமல் நாமளே ஒரு கற்பனை பண்ணிக்கிறது. ஒரு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பஸ்ஸில் 100 பேரோட போகணும்னு வச்சுங்க, யாருக்கு இருக்கா இல்லை, நான் அப்படி கொரட்டை எடுத்து தூங்கிட்டு வருவான். நாம் மட்டும் முழிச்சுன்னா டிரைவர் ஒழுங்காக ஓட்டுவானா, செல்ஃபோன் பேசின்னு ஓட்டுவானா, இல்லை இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்த்து போவானா, கரெக்டாக கொண்டை விட்டுருவானா, இல்லை பஸ்ஸு கவிழ்ந்துருமா, விபத்தாயிருமா, இப்படியெல்லாம் ஒரு தேவையில்லாத இனம் புரியாத பயம். உதாரணத்துக்கு தான் சொல்கிறது இதெல்லாம். இந்த மாதிரி எந்த சப்ஜெக்டில் எதில் வேணாலும் வரலாம். இந்த வீணான சிந்தனைகள், வீணான பயம் வரும்பொழுது என்ன தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் அதிகமாக சாப்பிட்லாம், சாப்பிட்டா ஏதாவது கொஞ்சம் பயம் போகுமோ, சிந்தனைகள் மாறுமோ அப்படின்னு இந்த உணவு மேலே பிரீதிகள் அதிகமாகும். அப்போ அதிகமாக உணவு உட்கொள்ளும் போது என்ன ஆகும், உடல் பருமன் வந்து எல்லா வியாதியும் வர ஆரம்பிச்சிடும். இப்போ உடல் பருமனாகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இந்த நேரம், அதுவும் நமக்கு வருதுன்னு போட்டிருக்காரு. ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் பயம். அப்படி ராகு அப்படி கொடுத்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு நன்மை அப்படிங்கிறது அதில் உண்டு. பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது அந்த கும்பராசி மேலே படுது.
7ஆம் பார்வை, அதாவது பார்த்தீங்கன்னா 5, 7, 9 அப்படிங்கிறது குரு அங்கே பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த சில தோஷங்கள் விலகும். சிலது தான், அது 1 வருஷத்துக்கு, 1.5 வருஷம் ராகு கேது பயிற்சி, 1 வருஷம் மட்டும்தான் அவர் பார்வைப்படும். அதே சுத்தமாக சொல்ல போனால் 11 மாதம், அடுத்த மாதம்தான் குரு பயிற்சி, முதல்ல ராகு கேது பயிற்சி தான் ஆகுது. அதனால் 11 மாதத்துக்கு குரு ஓரளவு காப்பாற்றுவார். அப்போ நீங்கள் புரிஞ்சு தெளிவாக இதெல்லாம் நம்ம வச்சுக்கூடாது, இதிலிருந்தெல்லாம் விலகிடணும்னு நினச்சிருந்தால் குரு கொஞ்சம் இப்படி மறைச்சி தடுத்து நிறுத்துவார். இல்லை அதையும் குருவையும் தாண்டி நீங்கள் இந்த பக்கம் வந்து நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா குரு ஒதுங்கிடுவார், ராகு வச்சு செய்வார், பல கஷ்டங்களை அனுபவிக்கணும். இப்போ அந்த கஷ்டத்துக்கு என்னதான் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கும்பத்தில் இருக்கிறதுனால, நமக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவன் வழிபாடு. சிம்மராசிக்காரர்கள் முடிந்தால் தினமும் சிவபெருமானை வழிபாடு செய்வது உத்தமம். உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசு பணத்துக்காக செலவு வைக்க போகிறோம், ஒன்றும் பண்ண, நீங்கள் அர்ச்சனை கூட பண்ண வேண்டாம், கோயிலில் போய் ஒரு செலவும் பண்ண வேண்டாம், கையெடுத்து சாமியை கும்பிட்டு வந்தால் போகிற இப்படி அது தானாக நன்மையை கொடுக்கும். இறைவனை பார்த்தால் இறைவன் உங்களை பார்ப்பார், வேறு எதுவுமே நடுவில் விஷயம் இல்லை. கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்மத்துக்கே வராது உங்கள் ராசிக்கே. உங்களுக்கு கேது ஜென்மத்தில் இருந்தால் நீங்கள் மட்டும் பாதிக்கிறது இல்லை, குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே மாற்றி மாற்றி நோய் வந்துட்டே இருக்குமா, மருத்துவ செலவு வந்துட்டே இருக்கும். அதே சமயம் செய்யும் தொழிலில் நன்மைகள் அதிகரிக்கும், உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும். அதெல்லாம் போட்டிருக்கு. உறவினர்களால் உங்கள் இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ராகுனாலையும் கேதுவினாலையும் ஆரம்பத்தில் கஷ்டப்படுறீங்க, இருந்தாலும் உங்களை கை தூக்கி விடுறதுக்கு உங்கள் உறவினர்கள் அப்படிங்கிறவங்க யாராவது உதவி பண்ணுவார்கள் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அப்போது இந்த கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ராகு பயிற்சி 100க்கு 100% தீமை, கேது பயிற்சி ஒரு 50% நன்மை. டோட்டல் 200ல் 150% சரியில்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவபெருமான் வழிபாடும் அம்பிகை வழிபாடும், அம்பாள் வழிபாடு. சிவன் கோயிலே அம்பாள் இருக்கும், சிவன் கோயிலில் போய் நான் சொல்கிற மாதிரி இதுக்கு வேறு வழி இல்லை, தினமும் கோயிலுக்கு போய் தான் ஆகணும். 1.5 வருஷம் நான் போகமாட்டேன்ல நிற்க முடியாது. அதனால் சிம்மராசிக்காரர்கள் குரு ஒன்று தான் நல்லா இருக்கார், நல்லா தெரிஞ்சுக்கணும். 11ஆம் இடத்துக்கு வரார், இப்போது 11ஆவது ஸ்தானத்துக்கு வரார், பார்வை 9ல் படுது, மீதி 3 கிரகமும் சரியில்லை. தாராளமாக போய் சிவனையும் அம்பாளையும் பார்த்துட்டு மற்ற வேலையை துவங்குங்க. இந்த ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி உங்களை எதுவுமே பண்ணாது. இப்போ ராகு கேது ஸ்ட்ரைட்டாக உங்கள் ராசியில் கேது 7ல் வந்து ராகு அப்படின்னு வருது. இது வந்து எந்த மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ராகு எடுத்துட்டோம்னா அவர் வந்து 5ஆம் மாதம் 18/5/2024 பயிற்சி ஆகிறார். பயிற்சி இதில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். எது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார்? உங்களுக்கு வந்து 11ஆம் மாதம் வரைக்கும், நவம்பர் மாதம் 2025 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த காலகட்டங்களில் குருவினுடைய விஷயங்களில் உங்களுக்கு எப்படி நடக்கும்? குரு உங்கள் வீட்டுக்கு 5வது வீட்டுக்கு அதிபதி, அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு 8வது வீட்டுக்கு அதிபதி. ஸோ 8ன்றது உங்களுக்கு கொஞ்சம் மறைவு ஸ்தானம், 5 அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம். ஸோ உங்களுடைய மன விருப்பங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிலே ஆகி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த 5ஆம் மாதத்துலேருந்து 11ஆம் மாதம் வரைக்கும். அதுமாதிரி குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஜென்மத்தில் இருக்கார் இல்லையா கேது, 7ல் இருக்கார் இல்லையா ராகு, அதனால் ஒரு சில வாக்குவாதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, ஜென்மத்தில் ராகு இருந்து 7ல் கேது இருந்தால் அதுக்கும் பிரச்சனைகள் கூட இருக்கும். ஜென்மத்தில் கேது இருந்து 7ல் ராகு இருந்தால் எதிராளியால் தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். நம்ம பிரச்சனை பண்ண மாட்டோம். நம்மள்கிட்ட ராகு இருந்தது, அதாவது நம்ம ஜென்மத்தில் ராகு இருந்தால் நம்ம தான் போய் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை பண்ணுவோம். நம்ம இதில் கேது இருக்குது, 7ல் ராகுன்னா மற்றவன் வந்து அடிக்கடி நம்மள்ட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படி ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க. இது வந்து இப்படி தான் இதனுடைய விஷயங்கள் போகும். 7 அப்படின்றது நமக்கு லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னரையும் குறிக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ராகு இருக்கார். ஸோ இதில் வந்து ஒரு குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது 5ஆம் வீட்டுக்கு அதிபதி பொருள், அது வந்து தனகாரகன், ஒரு குரு தனகாரகன் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஏற்கனவே வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வரும். அரசியல், கலை, சினிமா, இந்த மாதிரி கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் லாபகரமான காலமாக இருக்கும். இவங்கெல்லாம் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். மறைமுகமாக அவங்களுக்கு பலவிதமான லாபங்கள் கிடைக்கும். மறைமுகமாக வரக்கூடிய வருமானங்களையும் 8ஆம் இடம் குறிக்கிறது. அதனால் ஷேர் ட்ரேடிங் இது மாதிரி உள்ளவங்களுக்கு நல்ல காலங்கள் இருக்கும். இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சரி, கேது இதே நேரத்தில் கேது என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல உங்கள் ராசி அதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே
5ஆம் மாதம் 7ஆம் மாதம் வரைக்கும் பயணிக்கிறார். அதனால் இந்த காலகட்டம் நம்ம உற்சாகமாக இருக்கும். எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் பங்கெடுக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ரொம்ப உற்சாகமாக எல்லாத்துலேயும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. எல்லாம் நல்லா உற்சாகமாக போவீங்க. எல்லாத்துலேயும் பங்கெடுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 2 மாதம் நடக்கும். 7ஆம் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் 2026 வரைக்கும் அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சுக்கிரன் உங்களுக்கு 3ஆவது வீட்டுக்கும் தொழில் 10ஆவது வீட்டுக்கும் அதிபதின்றதுனால வேலை சம்பந்தமான விஷயங்களில் பலவிதமான உயர்வுகள் உண்டு. வேலையில் மாற்றங்கள் நீங்கள் ஏற்கனவே வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாற்றங்கள்லாம் கிடைக்கும். நீங்கள் ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி புரோக்கர்ஸ், லேண்டு புரோக்கர்ஸ்க்கெலாம் நல்ல லாபமான காலங்களாக இருக்கும். நீங்கள் தைரியமாக எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. பல பேருக்கு வந்து வேலை மாற்றங்கள், ஒரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனிக்கு மாறுறது அதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரியான காலகட்டங்களில் இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் இதுவாக நடக்கும். நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சிம்மராசி அதிகமாக உடல்நிலையை பார்த்துக்கணும். உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதனால் எப்போவுமே வந்து அன்பால் அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். ஒருத்தரும் சண்டை போடலாம். அதில் வந்து அதுலேருந்து தவிர்க்க முடியாது. ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் பேசும்போது பதில் பேச இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அது அப்படி நான் சொல்லலை. அப்படி பேசினா கூட அவங்களுக்கு ஏதானும் வேலையில் சிக்கலாக இருந்திருக்கும், அதனால அப்படி பேசுவாங்கன்னு சொல்லி பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் இருக்குது. அவங்க வீட்டில் அதிகமாக வேலை பார்த்துருப்பாங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அதனால அவங்க பேசியிருப்பாங்க. இப்படி வந்து பாசிட்டிவாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் 2 பேரும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது வாழ்க்கையை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். இதுக்கு அடுத்த காலகட்டம் அப்படின்னா செவ்வாயோட காலகட்டத்தை பற்றி தான் இப்போ நான் சொன்னேன். இப்போ கேது பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கேது வந்து இதுக்கு அடுத்தது வந்து மார்ச் மாதத்துல நவம்பர் மாதம் வரைக்கும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இந்த சொந்த நட்சத்திரங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு 5ஆவது வீட்டில் இருக்குது, உங்களுக்கு 9ஆவது வீட்டில் இருக்குது. ஸோ அந்த காலகட்டங்களில் மார்ச் 2026 நவம்பர் 2026 வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு பயணங்கள் போகணும்னு நினச்சினா வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகள் இது வரைக்கும் பிறக்கலைன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தோம், குழந்தைகளுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீட்டில் சுபகாரியங்கள் நிறையா இது வரைக்கும் தடங்களாயிட்டு இருந்த சுபகாரியங்கள் எல்லாம் வேகம் எடுத்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த காலகட்டங்களில் நடக்கும். எல்லாருக்குமே நான் வந்து நெகட்டிவாக சொல்லணும்னு சொல்லலை. வாழ்க்கை ஃபுல்லாகவே நல்லாவே இருக்க. ஒரு சில கஷ்டங்களை நம்ம ஃபேஸ் பண்ணி தானே வாழ்க்கையில் வரணும். அப்போ தானே அதானே வாழ்க்கை. அதனால அது மாதிரி கஷ்டப்படணும்னு சொல்லும்போது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகுங்க. நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எல்லாத்துலேருந்து வெளில வந்து வாழ்க்கையில் நம்ம இது பண்ணலாம். ஏன்னா வாழ்க்கை வந்து ஃபேஸ் பண்ணும்பொழுது தான் உங்களுடைய உண்மையான டேலண்ட், ஹிடன் டேலண்ட் எதுவாக இருந்தாலும் வெளியில் வரும். நமக்கு வந்து நம்மளுடைய தமிழ்லையே பார்த்தோம்னா ஜாதக அலங்காரம் கீரனர் அவர் எழுதின 500-600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினதெல்லாம் ஜாதக அலங்காரம் இருக்குது. அதுலேயே போட்டிருக்கும். கல்லில் வந்து நாகர் சிலை அடித்து கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி ஹோமம் பண்ணோம்னா நமக்கு காலசர்ப்ப தோஷத்தினுடைய பலன், அதனால் எது தடையாக இருக்கோ எந்த காரியம் தடங்கள் ஏற்படுறதோ அந்த காரியத்தில் வெற்றி அடைய முடியும். இது வந்து எதுக்கு பண்ணலாம்? கல்யாணம் அது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், பிஸ்னஸ் அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம், குழந்தைகள் பிறப்பு அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்கள். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு பலன் நிச்சயமாக நல்ல பலன்களே கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.